பிப்டிக் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருப்பதை முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தியது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட அரசு அச்சக சாலை, ஒழுங்குமுறை விற்பனை கூட சாலை மிக மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இந்த பிரதான சாலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கலால் துறை, கூட்டுறவு அரிசி ஆலை, பாசிக் பாப்ஸ்கோ, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வங்கி, கட்டிட தொழிலாளர் நலவாரியம், தட்டாஞ்சாவடி எஸ்டேட், வேளாண் துறை அலுவலகம் ஆகியவை இருந்து வருகிறது. தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சாலை மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் தினசரி விபத்துகளும் ஏற்பட வருகிறது. இந்த சாலை பிப்டிக் நிர்வாகமும் நகராட்சி பொதுப்பணித்துறை நிர்வாகமும் போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருந்து வருகிறார்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் கே. சேதுசெல்வம் தலைமை வகித்தார். தொகுதி செயலர் தென்னரசு, மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், செல்வம் எழிலன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி குழு உறுப்பினர்கள் லோகு, ரவிச்சந்திரன், தியாகு ஆரமுது, கிளை செயலாளர்கள் கருணாகரன், வெங்கடேசன், கார்த்திகேயன், சிலம்பரசன், பிரதீபன் மற்றும் ஜம்பு, ராஜேஷ், சண்முகம், ராஜவேல், தணிகைவேல் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சாலையை சரி செய்ய கையெழுத்திட்டனர்.